வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நான் லக்ஷ்மி பை தி கிரீன்ஸ் கவுன்சிலிங். நீங்கள் ஒரு முடிவு பண்ணிட்டீங்க, இதுதான் இப்படித்தான் அப்படின்னு. அந்த முடிவுனால என்னெல்லாம் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் யோசிச்சு வச்சுருக்கீங்க. அதனால எது நல்லது, எதை நம்ம மாற்றிக்கணும், எது சரியாக இல்லை, எதை சரி பண்ணணும், ஆனால் இதுதான் என் முடிவு அப்படின்னு ஷுவராக இருக்கீங்க. என்ன தான் கரெக்டாக டெசிஷன்ஸை எடுத்து ஷுவராக இருந்தாலும் அதை போய் ஒருத்தர்கிட்ட சொல்லி அதை ஒரு அப்ரூவல் வாங்கணுங்கிற ஒரு நிலைமையில் இருக்கும்பொழுது, என்னடா நம்ம நினச்சாலும் ஒரு முடிவை நம்மளால் எடுக்க முடியலையே, அந்த ஃப்ரீடம் நமக்கு இல்லையே அப்படின்னு தோணும். உங்கள் முடிவில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பர்சன், அதாவது உங்கள் முடிவுக்கு முட்டுக்கட்டை போடுறவங்கள எப்படி சமாளிக்கலாம் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு, அவங்க கூட மட்டும் ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. டோன்ட் ஆர்கியூ. அதாவது உங்களோட டெசிஷனை, முடிவை சொன்னோன்னே நீ அப்படி பண்ணுற இப்படி பண்ணுற அப்படின்னு நம்மளை கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி அதே வாய்ஸில் அதே டோனில் சண்டை போடுறதுக்கு தயாராகிடும். கரெக்டாக? ஸோ ஆர்கியூ பண்ணணும்னு கண்டிப்பாக நினைக்காதீங்க. உங்களோட டெசிஷன் எப்போ போய் அவங்களுக்கு சேரும் அப்படின்னா எந்த விவாதமும் இல்லாமல் புரிய வைக்கும் பொழுது தான். ஆனால் எல்லா வாட்டியும் புரிய வைக்க முடியாது. ஆர்கியூ பண்ணும்போது உங்களோட டெசிஷன் ராங்குன்னு உங்களையே யோசிக்க வச்சிடலாம், உங்களை புல் டவுன் பண்ணலாம், என்னன்னாலும் நடக்கலாம். நீங்களே கோவத்தில் சரி நான் விட்டுடுறேன் அப்படின்னு கூட உங்களை சொல்ல வச்சிடலாம். ஸோ மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆர்கியூ பண்ணாதீங்க. அதுக்கு பதில் என்ன சொல்லலாம்? சரி, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, யோசிக்கிறேன், இப்போ வேறு ஏதாவது பேசலாமா அப்படின்னு சொல்லிவிடுங்க. ரெண்டாவது, தயவு செய்து திருப்பி திருப்பி நிறைய விளக்கம் கொடுக்காதீங்க. டோன்ட் ஓவர் எக்ஸ்பிளைன். விடுவாங்களா வேறு ஏதாவது பேசலான்னு சொன்னால்? அது எப்படி விடுவாங்க? உங்களை மடக்கி மடக்கி இன்னும் 2-3 விஷயம் கேட்பாங்க. நீங்கள் எடுத்திருக்கிற முடிவு தப்பு, ஏன் அந்த முடிவை எடுத்த, நீ ஏன் என்ன கலந்துக்கல அப்படின்னு மேலும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க உங்களை கூப்பிடுவாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க ஏன் இந்த முடிவு எடுத்தேன் அப்படிங்கிறதுலாம். ஸோ திருப்பி திருப்பி புரியாதவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. அதுக்கு பதில் என்ன பண்ணலாம்? என்னோட முடிவு இதுதான், சரியோ தப்போ நான் இப்போதைக்கு இதுதான்னு டிசைட் பண்ணியிருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறதோட முடிச்சிடலாம். 3வது, இப்படி சொன்னதுக்கப்புறமும் விட்டுடுவாங்களா? சரி இதுதான் முடிவுன்னு சொல்கிறல்ல, ஏன் நானாக பதில் சொல்லலை, ஏன் ஏன் அப்படின்னு நம்மளை கேட்பாங்க. ஸோ டோன்ட் ஜஸ்டிஃபை. ஏன் அந்த முடிவை எடுத்தீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லணும்னு அவங்க எதிர்பார்க்கலாம். அவங்க உங்ககிட்ட ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் மாதிரி எதுக்காக ஏன் அப்படிங்கிறதெல்லாம் கேட்கலாம். அதாவது உங்களை புல் டவுன் பண்ணணும், உங்கள் மேலே ஒரு கண்ட்ரோல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன ரீசன் கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கவா போகிறாங்க? ஏங்கிற காரணத்தை அவங்களுக்கு சொல்லாமல் அடுத்து என்ன பண்ணலாம்? இதுதான் என்னுடைய முடிவு, நான் இதில் ஸ்ட்ராங்காக இருக்கேன், எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், இதை பற்றி இனிமேல் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, அப்படியும் விடாதவங்களை என்ன பண்ணுறது? டோன்ட் டிஃபெண்ட். நீங்கள் அந்த முடிவு ஏன் எடுத்தீங்க, எதுக்கு எடுத்தீங்க, என்ன சூழ்நிலையில் எடுத்தீங்க, இந்த மாதிரி விஷயங்களை அவங்க திருப்பி திருப்பி கேட்கும் பொழுது உங்களுக்கு கோபம் வரலாம். ஸோ நம்ம திருப்பி என்ன செய்வோம்? நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவை அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக எல்லா விளக்கங்களையும் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்போம். ஏன் அந்த முடிவு நம்ம எடுத்தோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக அவசியம் இல்லை. ஏன்னா திருப்பி திருப்பி செஞ்சாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க போகிறது இல்லை. யூஸ்வலாக இந்த மாதிரி டெசிஷன்ஸ்க்கு முட்டுக்கட்டை போடுறவங்க என்ன சொல்லுவாங்க? கரெக்டாக ஒரு ரீசன் கூட, லாஜிக்கலாக ஒரு காரணம் சொல்ல, இது உனக்கு சரியானது அப்படின்னு. உங்களோட கண்ணோட்டம் வேறையாக இருக்கும், அவங்க அதை பார்க்குற விஷயம் வேறையாக இருக்கும். ஸோ ஒரு முடிவில் ரொம்ப திடமாக இருக்கீங்க, இதை தான் செய்யணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லோரும்லாம் அதை எஸ் சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த முடிவை எப்படி உங்களுக்கு சரியானதாக ஆக்கிக்கணுங்கிறதுல திடமாக இருங்க. முடிவை மாற்றிக்காமல் அவங்களையும் எப்படி சமாளிக்கலான்னு பாருங்கள். ஸோ சிம்பிளாக அவங்கள எப்படி சமாளிக்கிறது? டோன்ட் ஆர்கியூ, டோன்ட் ஓவர் எக்ஸ்பிளைன், டோன்ட் ஜஸ்டிஃபை, டோன்ட் டிஃபெண்ட். ஸோ உங்கள் முடிவில் திடமாக இருந்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் பண்ண வேண்டியது தானே, எதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.